அதுக்கு தான் எல்லாமே அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோங்க, புதுக்கோட்டையை சாதி வரி பிடித்த மாவட்டமாக அறிவிங்க அப்படின்னு கேட்டு தானே இருக்கிறான். தொடர்ந்து வேங்கவை நடந்தது எங்க? புதுக்கோட்டை தான். அப்புறம் நீ என்ன பேசிக்கிறீங்க? அந்த ஊர் பக்கத்துல இந்த ஊர் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எவ்வளவு கேவலமான ஒரு செயலா இருக்குது. டெய்லி பிரச்சனைங்க, டெய்லி சாதி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அந்த ஊர்ல. இந்த பிரச்சனை வெளியே வந்ததுக்கு என்ன காரணம்னா, அங்க ஒரு கோயில், நான் குறிப்பாக போலீஸுக்கு தான் சொல்றேன், இது எங்களுக்கு ஃபுல்லா தரவுகள் கிடைத்தனால சொல்றேன், நான் எல்லாத்தையும் பேசியிருக்கிறேன், அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேசியிருக்கிறேன், முத்தரையில் இருக்கிற ஜனநாயக சக்திகள்கிட்டையும் பேசியிருக்கிறேன், அங்கே நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள்டையும் பேசியிருக்கிறேன். உண்மையில அங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க ஒரு கோயில் இருந்திருக்கு, அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் இருந்திருக்கிறது. அந்த கோயில் எங்க இருக்கிறது? தலித்து பகுதியில் இருக்கிறது. தலித்து மக்கள் கும்பிடக்கூட ஒரு தெய்வம். அது பக்கத்தில் சும்மா இடம் இருக்குமே, அங்க இருக்கிற இளைஞர்கள், முத்துரையர் இளைஞர்களும் தலித் இளைஞர்களும் அங்க வந்து கபடி விளையாடுறது, வாலிபால் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு மையமாக அமைத்திருக்கிறார்கள். அப்ப குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணி அவங்க ஆக்குபீடு பண்றாங்க. சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் சாதி வெறி பிடிச்ச ஆட்கள் அதை ஆக்குபீடு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் வழக்கும் தொடுக்கிறாங்க. அப்ப வழக்குல தீர்ப்பு வந்து தலித்து மக்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது.